ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு என்ன விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன விதமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த பகுதியில் ஒரு விசுவாசியின் வாழ்வில் அவரது அனுமதி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தான் நுழைய முடியாது என்று சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். அதே போன்று ஒரு விசுவாசியின் வாழ்வில் தேவனும் விசுவாசியின் ஒத்துழைப்பு, அனுமதி இல்லாமல் தேவனது விருப்பத்தை, திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமாக இருக்கின்றோம். ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கின்றார்? இந்த அடையாளத்தை நாம் தியானிக்கப் போகின்றோம். வாசிக்கலாம். கொலோசையர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். கம்ப்ளீட், பரிபூரணமாக நாம் இருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அதிகாரத்தை, உரிமைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்க முடியும். பரிபூரணம், கம்ப்ளீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பரிபூரணம் என்றால் என்ன? கிரேக்க மொழியில் இந்த பரிபூரணத்திற்கான பொருள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. அதில் குறைவு ஒன்றும் இல்லை. முழுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது, நிரப்பப்பட்டிருக்கின்றது. முழுவதுமாக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பரிபூரணம் என்பதன் பொருள் இதுதான். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது என்று நாம் எப்பொழுது சொல்லுவோம்? அந்த தண்ணீரின் அளவு அந்த பாத்திரத்தின் மேல் மட்டம் வரைக்கும் நிரம்பி வழிகின்ற வரைக்கும் நிரம்பி இருப்பதை தான் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்றது என்று நாம் சொல்லுவோம். அந்த பாத்திரத்தின் பாதி அளவு நிரம்பி இருந்தாலும் நாம் நிரம்பி இருக்கின்றது என்று நாம் சொல்ல மாட்டோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி பரிபூரணமாக இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால்
நிரம்பி வழிகின்ற அளவுக்கு. அதில் குறை ஒன்றும் இல்லை. முழுவதுமாக கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டு, தேவைகள் சந்திக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, அவரை போல அது மாற்றப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முழுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருளின் அதிகாரத்தையும் அதன் வல்லமைகளையும் சாத்தானுடைய கிரியைகளையும் மேற்கொள்ளக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த பரிபூரணம் என்பது இந்த இடத்தையெல்லாம் நமக்கு பெற்று தந்திருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள் என்றால், கிறிஸ்து இல்லாமல் நாம் குறை உள்ளவர்களாய் இருந்தோம் என்று பொருள். நாம் அடிமைப்படுத்தப்பட்டு, நாம் ஒரு கட்டுகளுக்குள், ஒரு இருளின் ஆதிக்கத்தின் கீழ், ஒரு மரித்த நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விசுவாசிக்கு தேவனிடத்தில் எனக்கு புதிதாக அன்பு அவர் காண்பிக்க வேண்டும், இரக்கத்தை அவர் தர வேண்டும், புதிதாக எனக்கு ஒரு தயவை அவர் தர வேண்டும், ஒரு சுகத்தை தர வேண்டும், விடுதலையை தர வேண்டும், ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்ற ஒரு நிலையில் இயேசு கிறிஸ்து வைக்கவில்லை. இந்த பரிபூரணம் என்பது ஒருவருக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், அது கால்வாசி அல்ல, அது அரைவாசி அல்ல, நிரம்பி வழிகின்ற அளவுக்கு, அதில் குறை ஒன்றும் இல்லாத அளவுக்கு, இன்னும் கொஞ்சம் தேவை இருக்கின்றது என்ற இடத்தில் அல்ல, முழுவதுமாக நிரம்பி வழிகின்ற அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் இந்த இடத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாசிக்கலாம், கொலோசையர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கின்ற அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்து எந்த இடத்தில் இருக்கின்றார்? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எந்த இடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் என்றால், மீட்கவே முடியாத நம்முடைய மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று வசனம் சொல்கின்றது. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போய் உணர்வில்லாமல் இருந்தோம் என்று சத்தியம் சொல்கின்றது. ஆவியில் மரித்திருந்த நிலைமையில் இருந்தோம். தேவனுடைய உடன்படிக்கைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் அந்நியர்களாக இருந்தோம். நம்பிக்கையற்றவர்களாக, தேவன் இல்லாதவர்கள் போல இருந்த நம்மை
எந்த இடத்தில் அவர் சேர்த்திருக்கின்றார் என்றால், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கின்ற அவரிடத்தில் அவர் சேர்த்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை இல்லையா? இது எப்படி என்றால், ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற ஒருவர் அனுதினமும் ஒரு விருந்து சாப்பிடுவது போன்று, அந்த அனுதினமும் விருந்து சாப்பிடுகின்ற அனுபவம் மாத்திரம் இல்லாமல் எல்லோருக்கும் அந்த விருந்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை பெற்று கொண்டது போன்றது. இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கின்றோம். மீட்கவே முடியாத நாம் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கின்ற அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். வசனம் சொல்லுகிறது, 3 உலகமும் கீழ்ப்படியும் நாமம். மேலே வானம், பூமி, பூமிக்கு கீழே பாதாளம். 3 உலகமும் கீழ்ப்படியும் நாமம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கின நாமம். பேய்களையும் நோய்களையும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்த நாமம். அவருக்குள் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பரிபூரணம் என்பது எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பை பெற்று கொண்டீர்களோ, உங்கள் ஆவியில் புதிய ஆவியை பெற்று கொண்டீர்களோ, அந்த வினாடியே நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஆக்கப்பட்டீர்கள். நீங்கள் அதை உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, அதை அனுபவித்தாலும் சரி, அனுபவிக்கவில்லை என்றாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் இதுதான். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு உள்ளான இடத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபையும் இரட்சிப்பும் இது உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசமும் அவருடைய ஈவுதான். நீங்கள் பெருமை பாராட்டாத படிக்கு அது உங்கள் கிரியைகளினால் உண்டானது அல்ல. உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி உங்களை கிறிஸ்துவுக்கு உள்ளான இடத்தை அவர் கொடுக்கின்றார். உங்களை கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஆக்குகின்றார். இதுதான் இரட்சிப்பு. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவுக்குள் என்பது எப்படி ஒரு ஆரஞ்சு பழத்துல அதனுடைய சுளைகள் அந்த தோலுக்கு உள்ளாக இருக்கின்றதோ, அதே போன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கின்றீர்கள். அதுதான் கிறிஸ்துவுக்குள் என்று பொருள். யாரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கின்ற அவருக்குள். எப்பேற்பட்ட ஒரு இடம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவில் பூமியில் இருக்கும் பொழுது சகல நோய்களையும் அவர் சுகமாக்கினார். பிணியாளிகளை எல்லாம் அவர் சொஸ்தமாக்கினார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார். அசுத்த ஆவியில் அகப்பட்டோரை அவர் விடுதலை ஆக்கினார். அவரை பார்க்கும் பொழுதே அசுத்த ஆவிகள், தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? குறித்த காலம் வருவதற்கு முன்பதாக எங்களை துன்பப்படுத்த வந்தீரோ என்று அது பயத்தோடு கேட்டது. ஏனென்றால் அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவை. அவரை மேற்கொள்ளுவதற்கு அந்த ஆவிகளுக்கு, சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னவுடன் அது புறப்பட்டு சென்றது. அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம்.
காற்றையும் கடலையும் பார்த்து, நீ இறையாதே, அமைதலாயிரு என்று ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்வது போல, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல, அதற்கு கட்டளை கொடுக்க அது கீழ்ப்படுகிறது. இயற்கை கீழ்ப்படுகிறது. நான் சொன்ன உதாரணத்தில் இந்த மாணவர்களும் பிள்ளைகளும் கூட ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படியாமல் போகலாம். ஆனால் இந்த இயற்கை அவரது அதிகாரத்திற்கு அது கீழ்ப்படியும். ஏனென்றால் அதை அவர் தமது வார்த்தையின் மூலம் உருவாக்கி இருக்கின்றார். அதற்கு அதிகாரியாக அவர் இருக்கின்றார். இந்த உலகத்திற்கும் இயற்கைக்கும் அவர் படைத்த படைப்புக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் தலைவராய் இருக்கின்றார். அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவர் மூலமாக இந்த அதிகாரம், இயற்கையை ஆளக்கூடிய அதிகாரம், நோய்களையும் பேய்களையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், சாத்தானையும் அவனது வல்லமையையும் மேற்கொள்ளக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம், நோயையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் அவர் மூலமாக நமக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் நமக்கு தலையாய் இருக்கின்றார் என்று சத்தியம் சொல்லுகிறது. நாம் அவரது சரீரமாக இருக்கின்றோம். எப்படி ஒரு சரீரம் அந்த தலையோடு இணைந்து அதன் கட்டளைப்படி அதன் விருப்பப்படி செயலாற்றுகிறதோ, அதே போல நமக்கு தலையாயிருக்கின்ற கிறிஸ்துவுக்குள் அவரது சரீரமாகிய நாம் அவரது அதிகாரத்தை, அவரது பரிபூரணத்தை இந்த பூமியில் செயல்படுத்துகிறவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம், உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுடன் கூட இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். கொலோசையர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கின்றது. அநேகர் அவரது சரீர உருவத்தை பார்த்து இடறல் அடைகின்றார்கள். அவர் பூமியில் வாழ்ந்த மிகச் சிறந்த மனிதரில் ஒருவர் என்று அநேகர் நினைக்கின்றனர். நம்முடைய தியாகி பட்டியல்கள், ஒரு மிகச்சிறந்த தலைவர்கள் பட்டியலோடு சேர்ந்து அவரது பெயரையும் இணைத்துக் கொள்ளுகின்றார்கள். இல்லை, இல்லை பிரியமானவர்களே, உலகத்தில் எவ்வளவுதான் மிகச்சிறந்த ஒரு தலைவர் இருந்தாலும் அவருக்கு இணையானவர் இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நீங்கள் சத்தியத்தை ஒரு திறந்த இருதயத்தோடு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு திறந்த இருதயத்தோடு அவரை தேடுவீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கின்றார். யூதர்கள் அவரது சரீரத்தை குறித்து இடறல் அடைந்ததினால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அந்த இரட்சிப்பை பெற முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம், அந்த தேவத்துவத்தின் பரிபூரணத்தில் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது என்று சொல்லவில்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கின்றது. அப்படி என்றால் அவரது ஆவியில் அவர் 100% தேவனாக இருந்தார்.
அவரது சரீரத்தில் அவர் 100% பலவீனமுள்ள மனிதனாக இருந்தார். தேவன் உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றப்படும் காரணங்களினால், சிலுவையின் உபதேசத்தினால் நம்மை ரட்சிக்க அவருக்கு பிரியமாக இருக்கின்றது. சிலுவையின் உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கின்றது. உங்களுடைய சரீர பிரகாரமான ஞானத்தினாலும் புரிந்து கொள்ளுதலினாலும் உலக பிரகாரமான அறிவினாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கின்றது. அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாய் இருக்கின்றீர்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கின்றார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருடைய சரீரத்தில் வாசமாய் இருக்கின்றது. அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் அதிக அளவு அபிஷேகம் வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதில் தேவனுடைய தயவுக்காக நான் காத்திருக்கின்றேன். தேவனுடைய இரக்கத்திற்காக நான் மன்றாடி கொண்டிருக்கின்றேன். அவருடைய விடுதலைக்காக நான் காத்திருக்கின்றேன். அவருடைய ஒரு தொடுதலுக்காக நான் காத்திருக்கின்றேன். அவருடைய வல்லமை வெளிப்பட நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய சித்தம் நிறைவேற நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் ஒரு விசுவாசி இல்லை. உங்களுக்கு அதிகப்படியான தேவனுடைய அன்போ, கிருபையோ, தயவோ, ஆசீர்வாதமோ, சுகமோ, அபிஷேகமோ வேண்டுவது இல்லை. ஏனென்றால் அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் குறை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எல்லாமே பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல்தான் நீங்கள் வல்லமையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது இல்லை. இனிமேல்தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. இனிமேல்தான் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. இனிமேல்தான் நீங்கள் தேவனுடைய உறவிற்குள் செல்ல வேண்டும் என்பது இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கின்றான். மற்றும் ஒரு வசனம் 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகின்றது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பரலோகத்திற்கு வரும் பொழுது அவரை போல் மாறுவீர்கள் என்று இது சொல்லவில்லை. நமக்கு ஒரு தைரியத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். என்ன தைரியம் என்றால், அவர் இருக்கின்ற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். அவர் இருக்கின்ற பிரகாரமாக இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கின்றாரோ அதே போன்று இவ்வுலகத்தில், பரலோகத்தில் என்று சொல்லவில்லை,
இந்த உலகத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை, இருக்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் இந்த வசனத்தை கேட்டவுடன் உங்களது சிந்தையையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் சூழ்நிலைகளையும் பார்த்தால் அது இந்த அடையாளத்தை சொல்லாது. இந்த வசனம் சொல்லுவது உங்கள் சிந்தனைகளையோ உங்கள் சரீரத்தையோ அல்ல, உங்களது ஆவியை சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். புது சிருஷ்டி, புது படைப்பு, புது உயிர், ஒரு புதிய வகையான படைப்பு. ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறும் பொழுது, நாம் சற்று நேரத்திற்கு முன்பதாக தியானித்தோம் இல்லையா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஆக்கப்படுகின்றீர்கள். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்கு உள்ளான இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த கிறிஸ்துவுக்குள் என்பது அவருக்குள். இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். நீங்கள் அவரை விசுவாசித்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், நீங்கள் பிரச்சனைகளோடு இருக்கலாம், நீங்கள் கட்டுகளோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், பாவத்தோடு நீங்கள் போராடலாம், சத்துருவின் போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள். அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்வு புதிய சிருஷ்டியின் வாழ்வு. புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய வாழ்வு. அந்த புதிய படைப்பு, அந்த புதிய வாழ்வு எப்படிப்பட்டது என்றால், பழையவைகள் ஒளிந்து போயின. ஆதாமிடமிருந்து வந்த அந்த ஜென்ம ஸ்பாவத்தில் வந்த பாவ வித்தின் மூலமாக பிறந்த அந்த பாவ இயல்பு, சாப இயல்பு, அதன் மூலமாக வந்த விளைவுகளோடு கூடிய நோயின் விளைவு, கட்டுகளின் விளைவு, சாத்தானுடைய ஆளுகை, இது எதுவுமே இல்லாத ஒரு புதிய படைப்பு. இது எதுவுமே உங்களை ஆளுகை செய்ய முடியாத, இந்த எந்த சுவடுமே இல்லாத ஒரு புதிய படைப்பு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய சிருஷ்டி எந்த இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆதாமிடமிருந்து வந்த அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றால் எட்டர்னல், நித்தியமான, அழிவில்லாத. இந்த வானமும் பூமியும் அழிந்து போகலாம், உங்களது ஆவி அழிந்து போவது இல்லை. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. அப்படி என்றால் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே என்பதன் பொருள் என்னவென்றால், தேவ வித்தினாலே, தேவ வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள்.
மறுபடியும் நீங்கள் ஆவியில் புதிதாக பிறந்திருக்கின்றீர்கள், உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது இந்த பிறப்பு நிகழ்கின்றது. ஒரு புதிய வாழ்வை நீங்கள் தொடங்கி இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, அவர் இருக்கின்ற பிரகாரமாக இந்த உலகத்தில் நீங்களும் இருக்கின்றீர்கள். அவர் இருக்கின்ற பிரகாரமாகவே இவ்வுலகில் நாமும் இருக்கின்றோம். அது உங்கள் சிந்தனைகளை சொல்லவில்லை, உங்கள் சரீரத்தை சொல்லவில்லை, உங்களது புதிய ஆவியை சொல்லுகிறது. இந்த புதிய ஆவி தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அது தேவ வித்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது உருவாகும் பொழுதே தேவ வித்தினால் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி ஒரு மனிதர்களுக்கு பிறக்கின்ற ஒரு குழந்தை மனித இயல்பை பெற்றிருக்கும், ஒரு விலங்குகளுக்கு பிறக்கின்ற அந்த குட்டிகள் அந்த விலங்குகளின் இயல்பை பெற்றிருக்கும். தேவ வித்தினால் பிறந்த நீங்கள் தேவ இயல்பை பெற்றிருக்கின்றீர்கள். தேவ சாயலை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். தேவ வாழ்வை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவரது நீதியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவரது இயல்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அவரது பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் சிந்தனைகளின் மூலமாகவோ, உங்கள் சரீரத்தின் மூலமாகவோ, உங்களுடைய சூழ்நிலைகளின் மூலமாகவோ, இந்த உலகத்தின் வழியாகவோ எந்த பாவமும் சாபமும் சாத்தானும் கரைப்படுத்தப்படாதபடிக்கு உங்களது ஆவி பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றது. எபேசியர் 1:13 அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எதையெல்லாம் பெற்றிருக்கின்றாரோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். தலையாகிய அவர் மூலமாக சரீரமாகிய உங்களுக்கு அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் அந்த வாழ்வும் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய அடையாளம் இதுதான். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், வாசிக்கலாம், கொலோசியர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் என்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாகிய அவருக்குள் வாசமாயிருக்கின்றது. அவர் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கின்றார். அவருக்குள் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நிரம்பி வழிகின்ற அளவுக்கு, எதிலும் குறைவு இல்லாத அளவுக்கு, தேவை என்று ஒன்று இல்லாத அளவுக்கு, உங்களிடமிருந்து அநேகருக்கு அந்த வாழ்வு நிரம்பி வழியும் அளவிற்கு நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. கிறிஸ்துவின் மூலமாக நீர் கொடுத்த இந்த பரிபூரணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாகிய அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கின்ற அவருக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். இந்த சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. நாங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவத்துவத்தின் பரிபூரணம் நிறைந்த அவருக்குள் சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கின்ற அவருக்குள்
எங்களுக்கு தலையாய் இருக்கின்ற அவருக்குள் நாங்கள் சரீரமாக இருக்கின்றோம், பரிபூரணமாக இருக்கின்றோம், முழுவதுமாக தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம், அவரது சாயலை பெற்றிருக்கின்றோம், அவரது வாழ்வை பெற்றிருக்கின்றோம், அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த சத்தியத்திற்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியை உம்முடைய கரத்தில் தருகிறேன். இந்த சத்தியம் அவர்கள் கண்களை தெளிவித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.